கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். திருசேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. திருசேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரனே நேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் பொழிந்தை நீதானே, அவர் கிருபை என்றும் உள்ளது. வீர நம்பிக்கை தைரியம் நீதானே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுவீர். 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. Come on, hallelujah. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். Hallelujah. Glory be to the name of our Lord and Savior Jesus Christ. ஹல்லேலூயா. நம்மளுடைய நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Lord has been so kind and so grateful all these days. ஆண்டவராகிய தேவன் இந்நாள் வரைக்கும் நமக்கு அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த தேவனாக இருந்திருக்கிறார். And we have come to the end of 2023. இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். So we are going to enter this 2024. இந்த 2024ஆம் ஆண்டிற்குள்ளாக நாம் நுழைய போகிறோம். So what are the things kept by the Lord for us? ஆண்டவரால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னவைகள்? So what is going to happen for us and what's going to happen to the world? இந்த உலகத்திற்கும் நமக்கும் என்ன நடக்க போகிறது? So let us allow the Holy Spirit to take control. அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படிக்கு நாம் அவருக்கு இடம் கொடுப்போம். So we have to give place for the Holy Spirit to speak through us. பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக பேசுவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். So we should not allow our flesh to speak. நாம் மாம்சம் பேசுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. So we have to allow and we have to allow the Holy Spirit to speak through us. அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக பேசும்படிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். So we have to give ourselves to the Lord. அதற்கு நாம் முதலாவது நம்மை நமக்கு அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to first give praises to the Lord for the great things what he has done all this year. முதலாவது இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவருடைய நாமத்துக்கு நாம் துதி செய்ய வேண்டும். See, this 2023 just started, so fast it ran away. இந்த 2023ஆம் ஆண்டு இப்போதான் தொடங்கினது போல இருந்தது, ஆனா அவ்வளவு சீக்கிரமாக அது முடிந்து விட்டது. These days it's going very fast. நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. So the appointed time for the Lord to give us a favor, to show a mercy upon us has come. ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய தயவானது, இரக்கமானது, கிருபையானதை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். We have come to the time. அந்த நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். So now we should praise the Lord for the great things what he has done all this year. அதனால் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நாம் துதி செய்ய வேண்டும். எண்ணி பாடி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னல் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Come on, sing. Count your blessing, name them one by one. Count your blessing, see what God has done. Count your blessing, name them one by one, and it shall surprise you what the Lord has done. அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். அநேகமாய் ஆசீர்வாதங்கள்
எண்ணற்ற நன்மையினால் எங்களை நிரப்பினார். உங்களின் நாமத்துக்கு என்றென்றைக்கும் சோத்திரம். ஏனி பாதி பெற்ற எல்லாரும் யோசித்து பாருங்க, எத்தனையோ பாக்கியங்களும். The Lord has done great wonderful things to us. ஆசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாதி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். ஆசீர்வாதம் எண்ணல் ஒவ்வொன்றாய் count your blessing, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessing, name them one by one, and it shall surprise you what the Lord has done. Amen. The Lord has done great wonderful things in our life. ஆண்டவராகிய தேவன் நம் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். So we have come to the end of this 2023. இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். So what shall we say? Thanks be to the Lord for the great wonders and mercies which he showered upon us. அதனால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி கனம் எல்லாமே நாம் செலுத்துவோம். ஏனென்றால் பெரிய கிருபை அவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். Many times many people came against us. நிறைய நேரத்துல நிறைய ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். Many people came against us. நிறைய ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி evil வந்தாங்க. spirits brought many people against us. சாத்தானின் ஆவியானது நமக்கு விரோதமாக வரும்படி நிறைய ஜனங்களை கொண்டு வந்தான். We did not overcome, but the Lord overcome everything for us. நாம் அதை மேற்கொள்ளவில்லை, ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளும்படி வைத்தார். We overcame through the power of the Holy Spirit. நாம் எப்படி இதை எல்லாம் மேற்கொண்டு வந்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக. And the blood of Jesus Christ was upon us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்ம மேல இருந்தபடியினாலே. And the angels of the Lord were around us. ஆண்டவருடைய தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருந்தார்கள். So we were protected. அதனால் நாம் பாதுகாப்பாக இருந்தோம். And we shall also be protected the coming year. இந்த வருகின்ற ஆண்டிலும் நாம் பாதுகாப்பாக இருப்போம். That's what the will of the Lord is. அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. So let us increase in everything what place we have to give to the Lord. அதனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இன்னும் அதிகமாக அதிகரித்து நாம் பார்க்க வேண்டும். So let us come nearer to the cross. இன்னும் அவருக்கு கிட்ட நெருங்கி அவருடைய சிலுவை அண்டையில நாம் வர வேண்டும். And say to him, Lord, you delivered me from every problem. அவரிடத்துல சொல்ல வேண்டும், ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்து நீர் என்னை விடுதலை from செய்து. every fear. எல்லா பயத்திலிருந்து. Satan brought many fear in our hearts. சாத்தானானவன் நம்மளுடைய இருதயத்துல நிறைய பயப்படுகிற காரியத்தை கொண்டு வந்தான். So but we were able to come out by the grace of God. ஆனால் ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் வெளியே வர முடிந்தது. So there were many things, not only disease but also accidents. From everything the Lord has protected us. நம்மளுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் மாத்திரமல்ல, அதை காட்டிலும் நிறைய விபத்துகள் அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிற விஷயங்கள். A man with strength, a man without strength, பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும்
உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். Man with strength, a man without strength, a man with strength, a man without strength. Whoever you might be, it's easy for the Lord to help us. Hallelujah. அவரால் நமக்கு உதவி செய்வது லேசான காரியமா இருக்குது. It's so easy for the Lord to help you and me. அவரால் நமக்கு உதவி செய்வது ரொம்ப லேசான காரியமாக இருக்கிறது. So this is a time to worship and praise His holy name. இந்த நேரமானது அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவதும் துதிக்கின்ற நேரமாக இருக்கிறது. So let us give some time to the Lord. நம்ம ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் கொடுப்போம். Let us tell thank you for everything what you have done. ஆண்டவரே நீர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்லுவோம். Thank you for protecting us and our family. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். You can say thank you for protecting everyone in our family. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you for your great help. உம்முடைய பெரிய உதவிற்காக நன்றி ஆண்டவரே. Which you had showered upon us. எங்க மேல நீர் ஊற்றினதற்காக. Hallelujah. 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 So let us thank the Lord for some time. அதனால் ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் sing some songs. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க, இந்த ஆண்டு முழுவதுமாக எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை
மூலமாக எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. நாங்கள் எப்படி அதை சொல்லுவோம்? நாங்களே படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, காலமெல்லாம் காத்தி. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும், சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி. திரும்ப சொல்லுங்க. சென்ற காலம், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொல்லுங்க அல்லேலூயா ஆண்டவருக்கு. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசு. இத்தனை கிருபைகள், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமாண்டவரே, நீங்க அருளின கிருபை உங்களை கொண்டாடுவோம். கிருபைகள் நித்தமும் அருளிய எந்த உள்ளம் புது கவியாலே, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவன் நாமமுற்றுண்ட பரிமள தைலம், அவரையே போற்றிடுவேன். அவன் நாமமுற்றுண்ட பரிமள தைலம், அவரையே போற்றிடுவேன். அல்லேலூயா துதி
எல்லாரும் உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுங்க. நினைச்சு பாருங்க, இந்த ஆண்டின் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும், இந்த கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல நம்மை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அது ஒவ்வொன்றும் நீங்க நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து மற்றவங்களை எதையும் யோசிக்காமல் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக ஆண்டவருக்கு இந்த வேலையில ஒப்பு கொடுத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க உண்மை விட்டு ரொம்ப தூரமாக சென்றாலும் அப்பா, நீர் உம்முடைய கரத்தை எங்க மேல எப்பொழுதுமே வைத்து, எந்த கரம் ஆண்டவரே, உம்முடைய காக்கும் கரம் ஆண்டவரே, உம்முடைய காக்கும் கரங்களை எப்பொழுதுமே எங்க மேல வைத்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்க சபை குடும்பத்தையும் அப்பா நீர் பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எங்க ஊழியக்காரரையும் அப்பா, எங்க சபை ஜனங்களையும் ஆண்டவரே, எங்க ஊழியத்தையும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் அப்பா நீர் பாதுகாத்து நாங்க இடறிவில்லாமல் ஆண்டவரே எங்க கால் சறுக்கின்ற வேலையில நீர் உம்முடைய தேவ தூதர்களை வைத்து நாங்க கீழே விழாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நாங்க மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்பா பொல்லாப்புக்கு பயப்படுவோம் ஆண்டவரே. ஏனென்றால் தேவரீர் நீர் எங்க கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்க கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை அப்பா. சாத்தானானவன் எங்களை மண்ணில தள்ள வேண்டும் என்ன நினைத்தான் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய காக்கும் கரங்களை வைத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தப்பா. அந்த டெய்லி பவர் வேர்ட் மூலமாக எங்க சபை ஜனங்களை இந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த வருகின்ற ஆண்டிலே அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க போக போறோம் அப்பா. அந்த ஆண்டிலே ஆண்டவரே சித்தம் நிறைவேற வேண்டும் அப்பா. எங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. இந்த பூமியில நீங்க எதற்காக எங்களை கொண்டு வந்தீங்களோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறீங்க அப்பா. அந்த சித்தத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் அப்பா. இந்த ஆண்டில இன்னும் அதிகமாக உங்களுக்காக ஓடணும் அப்பா. இன்னும் அதிகமாக உங்களுக்காக நாங்க ஜீவிக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தை பார்க்காமல் அப்பா இயேசுவின் பின்னால் போக துணிவோம் அப்பா. கிறிஸ்துவின் சேனையாக the army of God ஆக ஆண்டவரே நாங்க வெளியேற பெற்றவர்கள் அப்பா. நாங்க வெளியேற பெற்ற ஜனங்கள் ஆண்டவரே. நீர் எங்களை இந்த ஆண்டிலே பூதர்ல சிட்டி ஆஃப் டேவிட் என்ற ஒரு பேர், தாவீது நகரம் என்று இன்னொன்னு கொடுத்தீங்க அப்பா. எல்பெத்தேல் என்று எங்களை அழைத்தீரப்பா. நீர் செய்த நன்மைகள் எங்களுக்கு ஒரு புதிய இடத்தை ஆராதிக்கும்படி கொடுத்தீங்க ஆண்டவரே. எவ்வளவோ நன்மைகள் எங்க ஊழிய பாதையில நீர் செய்தீரப்பா. அதை ஒவ்வொன்றும் நாங்க எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. உங்க வாயை திறந்து நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus Christ for everything which you have done for us Lord. From the beginning till now Lord. We thank you my Father. எங்களுடைய தந்தையாகிய ஆண்டவராகிய தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க பிதாவாகிய தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்நாள் வரைக்கும் எங்க கூட இருந்து காக்கும் கரத்தை வைத்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த காக்கும் கரங்கள் பாடல் நம்ம இப்ப பாடலாம். காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஆண்டவரே இந்த 2024ஆம் ஆண்டையும் நாங்கள் தாண்டுவோம் அப்பா. அல்லேலூயா பாடி பாடி நான்
சொல்லுங்க, நிந்தனைகள். ஆமா ஆண்டவரே, நிறைய நிந்தைகள் வந்தது, போராட்டம் வந்தது ஆண்டவரே இந்த ஆண்டு. ஆனா நீதியின் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கினீர் ஆண்டவரே. நீதியின் தேவன் நேசர் கொடியின் மேல் பறக்க, நேசர் கொடியின் மேல் பறக்க, நேசர் உமக் இன்னும் அதிகமாக நாங்க ஜீவிப்போம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்புவோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை வேற எதிலுமே இல்ல ஆண்டவரே, உங்க மேல மாத்திரம். இந்த ஆண்டின் கடைசியில கூட நாங்க சொல்லுகிறோம் அப்பா, உங்களையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவை காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லே பாடி பாடி அலைகளை நான் ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுதி நிற்போமா கொஞ்ச நேரம்? நம்புவேன் இயேசுவை நம்புவேன். கமான் எல்லாம் எழுந்து நில்லுங்க. நம்புவேன் இயேசுவை. ஆமென். நிந்தனைகள் போராட்டம் அறினும் இதேயின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் சரியா மேல பெருசு பண்ண அதுல 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 வருவா. கொடியன் ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி இருக்கு. சரி பண்ணு உமக்காய் ஜீவித்திடுவேன் மேல் பறக்க. கமான் கரங்களை தண்ணி சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை கமான் நம்புவேன். Hallelujah. Thank you, Jesus. Slightly increase. Slightly increase. Hallelujah. நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து சட்டைகளின் மறைவில மறைத்து நம்மை காத்து வழி நடத்தின ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுமா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இதற்கு நாளத்துல சொல்லுமா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன். Come on. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. படை இயேசு
இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவ சேவையிலே. ஹல்லேலூயா. சரி, நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் இந்த வருஷம் உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தினார்? கரங்களை வைத்து சொல்லுங்க. உங்க முகங்கள்லாம் துக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்க முக துக்கத்தில இருந்து என்னையும் துக்கமாக்கிடாதபடி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 2024 நிச்சயமா ஒரு பாதுகாப்பு நிறைந்ததாக, ஒரு வல்லமை நிறைந்ததாக, சுகம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் 2023 எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றி நடத்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. மாஸ்டர் கொஞ்சம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்தீர் அல்லோ, எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்தீர் அல்லோ. உம்முடைய அன்பாலே இன்னும் இன்னும் நாங்கள் இருக்கிறோம். உங்க கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்றும் என்றும் என்றும் வாழுவோம். அழைத்தீரே. Come on. என்னை அழைத்தீரே. ஆண்டவ சேவையிலே மரிப்பேனே. Hallelujah. I think even my sound is not good. Slightly increase. Hallelujah. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Can you play properly? Hallelujah. 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 ஒரு போதும் கைவிடா கைவிடா இம்மட்டும் நம்மை காப்பாற்றினவரோ இனிமேலும் நம்மை காப்பாற்றுவார். இம்மட்டும் நம்மை காப்பாற்றினவரோ இனிமேலும் நம்மை காத்திடுவார். Hallelujah. One good music, please. Hallelujah. Praise the Lord. Amen. கரம் பிடித்து நடத்தும் 2024 முழுவதும். Come on, sing.
Sing, 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 sing. Sing, Maggie, sing. ஒரு தாய் தாங்கினாரே, சுமந்து வந்தார், தேற்றினாரே, பாதுகாத்தாரே. சொல்லுங்க. தாங்கினாரே, ஹல்லேலூயா. சுமந்து வந்தார், பாதுகாத்தார், உயர்த்தி நிறுத்துவார். இருந்த உன்னை உயரத்திலே உயர்த்தும் தேவன் அவரே. இருக்கும் நம்மை உயர்த்திலே உயர்த்தும் தேவன் அவரே. நல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on. கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. நல்லவரே, துதிக்கு பாத்திரரே. Come on. நல்லவரே. அப்படியே அலையிலையாய் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா அது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம். சாத்தா எவ்வளவு தடுத்து நிறுத்தினா கூட முடியாது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்க சிறகுகளின் நிழலும் ஆமென். உங்க சிலுவை ஆமென். உன்னதரே, உயர்ந்தவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு நிக்கலாம். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. நீங்க தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் நிறைந்து நாம் இந்த நாளிலே நாம்
கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். நம் பாதையில் நம்மை காப்பாற்றி நடத்தின ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நானும் என் வீட்டாருமோ வென்றால் நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா. நம் பாதையில் நம்மை காப்பாற்றி இந்த 2023 முழுவதும் நம்மை காத்து நடத்தின ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்துக்கு 10,000 கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ சங்கட சமயங்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் நேரம் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தினார். சோர்வான நேரமெல்லாம் நம்மை தூக்கி கொண்டு வந்தார். நம்மை சுமந்து வந்த கர்த்தர், இதுவரை உன்னை நான் கைவிடாதபடி உன்னை காப்பாற்றினேன், இனிமேலும் உன்னை கைவிடாதபடி உன்னை காப்பாற்றி நடத்துவேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஏசாயா 43 அதிகாரத்துல 1 வசனம் எடுங்க. ஏசாயா 43 அதிகாரத்துல 1 வசனம். ஏசாயா 43 அதிகாரத்துல 1 வசனத்தில் போட்டிருக்கு, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். யார் இதை சொல்லுகிறார்? இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றா? உன்னை உருவாக்கின தேவன், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உருவாக்கின தேவனும் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். மீட்டுக் கொண்டேன் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை காப்பாற்றி விட்டேன், உன்னை ரட்சித்து விட்டேன். மீட்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒரு குழியில நாம் இருந்தனா நம்மை தூக்கி விடுகிறதா மீட்பு. ஒருவேளை ஏதோ ஒரு பூமி கடியில ஏதோ ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, வெளியே எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் மீட்பு. ஆனா இதுல கர்த்தர் உன்னை மீட்கிறார். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல நாம் இருக்கிறோம், களத்துல இருக்கோம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இந்த யுத்தத்துல கர்த்தர் உங்களை காப்பாற்றினால் காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தர் நம்மை காப்பாற்றினால் காப்பாற்றப்படுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது 2 வசனம், நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர் என்றால் சின்ன பிரச்சனை. அநேக விதமான பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து போவோம். சின்ன பிரச்சனையா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம். நீ தண்ணீர்களை சின்ன பிரச்சனை கடக்கும் போது
நான் உன்னோட கூட இருப்பேன். அடுத்தது அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிட்டு, பெரிய பிரச்சனையோட அநேக எதிராளிகள் உனக்கு விரோதமாக வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரண்டு போவதில்லை. ஆறுகளை போல பிரச்சனைகள் வந்து உன்னை கவுத்து போட்டு உன்னை புரட்டி போடலான்னு வரும். ஆனா அவைகளிலிருந்து எல்லாவற்றிலும் உன்னை காப்பாற்றினார். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவராக தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றினேன். 2023 நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, உங்க தாய் தகப்பன் உங்களை காப்பாற்றவில்லை, நான் உன்னை காப்பாற்றினேன். நான் என்றால் யாரு? கர்த்தர். கர்த்தர் நான் உன்னை காப்பாற்றலைன்னா நீங்க நல்லா இருந்திருக்க முடியாது, நீங்க காப்பாற்றி தாண்டி வந்திருக்க முடியாது. அவர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றினேன். அவைகள் உண்மையில் புரளாதபடி, அவைகள் உண்மையில் வந்து புரண்டு நீ உன்னை அப்படியே அடிச்சுட்டு போகாதபடி நான் உன்னை காப்பாற்றி. எதுக்காக? ஒரு நோக்கம் கத்த வச்சிருக்கிறேன். அடுத்த பிரச்சனை வந்தது. ஒருவேளை எனக்கு பாஸ்டர் எனக்கு பிரச்சனையே வரலையா அப்படி நீங்க நினைக்காதீங்க. நமக்கு தெரியாம எத்தனையோ பிரச்சனைகள், தெரிஞ்ச எத்தனை பிரச்சனைகள் வந்தது. அடுத்தது தண்ணீர், ஆறு, மூன்றாவது அக்கினி நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அது உன்மேல் புரள்வதில்லை ஆறுகள், அக்கினி ஒன், நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. உன் மேல கெரசின் ஊத்தி இல்ல பெட்ரோல் ஊத்தி, பெஸ்ட் பெட்ரோல் ஊத்தினா கூட நீ எரிய மாட்டேன். உன் மேல உன்னை பற்ற வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உன்னை அழிக்கிறது. கடைசியா என்ன செய்வாங்க? எரிக்கிறது. கடைசியா நமக்கு விரோதமாக வருவாங்க, நம்ம எரிப்பாங்க. அப்ப எரிக்க பத்த வைப்பாங்க. பெட்ரோல் கூட ஊத்தி பத்த வைக்கலாம், ஆனா உண்மை பற்றாது. உன் சட்டையை பிடிக்காது, உன் ட்ரெஸ், உன் சாரிய, உன்னுடைய எந்த காரியத்தையும் பிடிக்காது. நீ நல்லா இருப்ப. ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் ரட்சகரமா இருக்கிற ஒரு தேவனாய் கர்த்தர். என் அருமை தேவ பிள்ளையே, இந்த கடைசி நிமிடங்களில் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். எதுல இருந்து மீட்டுக்கொண்டேன்? தண்ணீர்ல இருந்து மீட்டுக்கொண்டேன், ஆறுகள் இருந்து மீட்டுக்கொண்டேன். மூணாவது எதுல இருந்து மீட்டுக்கொண்டேன்? அக்னியிலிருந்து மீட்டுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்புறம் அக்னி ஜாலி உன் மேல பற்றாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மேல சில காரியங்களை செய்வேன் என்று சொல்றாரு. உன் பலகணிகளை பழியும், உன் வாசல்களை மாணிக்க கட்டியமாக்குவேன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உன்னை நிரப்புவேன். இந்த 2024 is going to be a start. அது ஒரு ஆரம்பமா இருக்க போது. எதுக்கு ஆரம்பம்? ஆசீர்வாதங்களை நம் பக்கம் திருப்பி விடுகிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நம் பக்கமாக திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. இருள் ரொம்ப அதிகமாய் சூழுகிற நேரம் வந்திருக்கு. எங்க பார்த்தாலும் இருளின் தாக்கம் அதிகமாயிருக்கும், புகையாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த புகை, காற்றின் வாசம் உன் சுவாசத்திலே ஏறாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். அந்த காற்றின் அந்த வாசனை கூட, காற்றின் புகை வாசனை என்று சொல்றதா, நாற்றம் என்று சொல்லுகிறதா, அது கூட உன் மூக்கில் ஏறாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறத நீங்க கொஞ்சம் உணர விளைந்து புரிந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கடைசி நிமிடங்கள்ல கர்த்தர் சொல்றார், நான் உன்னை காப்பாற்றினேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் 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 என்றால் கர்த்தர். அதனால பயப்படாத. இந்த 2024 குறிச்சு
பாஸ்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தைகளை இந்த 2024 குறித்து பேசிட்டு இருக்கீங்க. எஸ், ஒன்லி ஃபார் த பீப்புள் ஆஃப் காட். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களை ஒப்பு கொடுக்கிற ஜனங்களுக்கு, ஆண்டவருக்காக நான் வாழ போறேன், இன்னும் அதிகமாக வாழ போறேன்னு சொல்றவங்க, கர்த்தருடைய பிரசனத்துக்காக ஏங்குகிற ஜனங்க, அவங்களை பார்த்து சொல்றாரு, 2024 குறித்து நீங்க பயப்படாதீங்க. Do not worry about this 2024. It might affect many people of the world, but not you. Because if you are called the son of God or a daughter of God, you shall be covered by the blood of Jesus. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், குமாரத்திகள் என்று அழைக்கப்படுவீர்களானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ரத்த கொட்டில கர்த்தர் உங்களை மூடுவார். ஆனால் இன்னைக்கு இப்ப சொல்றாரு, பயம் வர்றது போல காட்சி அளிக்கும். எல்லாம் பயம். தாவீது சொல்றாரு, when I am afraid, I shall put my trust in thee. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அந்த மாதிரி பயங்கரங்களும் பயங்களும் வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நம்பு. Let us put our trust in the Lord. கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை வைப்போம். இப்ப இந்த நிமிஷமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ 2024 கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேச நினைத்தேன், ஏன்னா நீ என்னுடையவன், என்னுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், என்னுடையவன். அதனால நீ பயப்படாத. என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். I shall protect my people. நீ தண்ணீர்ல கடக்கலாம், கடந்து வந்த ஆறுகளுக்கு மறுபடியும் கடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அக்னியை தாண்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா ஒன்றும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை கர்த்தர் உடைப்பார். The Lord shall break every weapon which is formed against thee. Hallelujah. உனக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எல்லா ஆயுதங்களும் கர்த்தர் முறியடிப்பார், உடைத்து போடுவார். ஏன் ஆண்டவர் இந்த கடைசி நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்லணும்? அப்படி என்றால் சாத்தான் பயத்தோட வருவான், பயத்தை உன் பக்கத்துல கொண்டு வருவான். அதை பார்த்து ஒரு பயம், திகில் சூழ்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இப்பொழுதே பேசுறாரு. அந்த பயம், அந்த திகிலும் உன்னை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. அப்போ உலகத்துல ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். Hallelujah. Something is going to happen in the world. அந்த உலகத்தில் நடக்க போகிற காரியத்தை பார்த்த உடனே பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். அந்த சூழ்ந்து இருக்கிற பயம் ஒன்று கூட உனக்குள்ளே போகாதபடி கர்த்தர் தடை பண்ணி துரத்தி போடுவார். Hallelujah. Prophetical word என்றால் தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன். அப்ப உன்னை மீட்டு எடுத்துட்டேன். இந்த 2024 தீங்கிலிருந்து உன்னை நான் காப்பாற்றினேன். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்வாதங்களை, ஆண்டுகள் தோறும்
பயப்படாதே. உலகத்தில் தீங்கு வரும்போது நீ அதை பார்த்து பயப்படாதே. இதுவரை உன்னை காத்த உன்னுடைய ஆண்டவர் உன்னை இன்றும் காப்பாற்றுவார். உன்னை காத்த உன்னுடைய ஆண்டவரும் இனிமேலும் உன்னை காத்திடுவார். காப்பார், காப்பாரே உன்னையே, உன்னை என்றும் என்றும் காப்பார். காப்பார், உன்னை காப்பார். காப்பவர் காப்பார் என்றும். Hallelujah, praise the Lord. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னை காப்பாற்றினவர் உன்னை இன்றும் காப்பாரே. தண்ணீர்களை கடக்கும் போது காப்பாற்றிட உண்டு இனிமேலும் காத்திடுவார். அக்கினியில் நீ நடக்கின்ற நேரம் உன்னை அது தொடாது. உன்னை தொடாது, உன்னை தொடாது, உன்மேல் பற்றாது. கர்த்தர் உன்னை காத்திடுவார். அப்பா, yes Lord. சோகமாய் நீ இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? எல்லாரும் இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறாயா? அதிலும் ஒரு கஷ்டம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது போல தெரிகிறதா? உலகத்தில் வரும் பிரச்சனைகளை பார்த்து அந்த பயமும் உன்னை தாக்கிடும் என்கிற பயம் உனக்குள்ள இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்தேன். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்தேன். இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏன்னா நீ என்னுடையவன், என்னுடையவன். ஒரே வார்த்தை, தாம் பிள்ளைய கர்த்தர் பாதுகாப்பார். தன்னுடைய மகனை, தன்னுடைய மகளை கர்த்தர் பாதுகாப்பார். அதான் கர்த்தருடைய வார்த்தை. 2024 நுழையறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போகிற 2024 எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நன்மையானவைகளை செய்வேன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு உலகத்துல என்ன நடக்கும்ன்றது எனக்கு இது வரைக்கும் சொல்லல. ஆனா அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் போது உலகத்துல ஏதோ ஒரு காரியம், ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடக்கும் போது. அதனால்தான் இந்த 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்து சொன்னாரு, மகனே மகளே பயப்படாதே. அதை பார்த்து பயப்படாதே, உனக்கு அது நடக்காது. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நம்மளோட இருந்த ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புறப்படுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், உன் பேரில் அது பற்றாது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? மற்ற நாட்கள் இந்த வார்த்தையை சொன்னா சாதாரணமா எடுத்துக்கலாம்.
இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல, கடைசி நிமிடங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை பேசுறார்னா, வரப்போகிற 2024 அநேகருக்கு கேடை கொண்டு வருகிற 2024 இருக்கும். அநேகர் மரிக்கிற ஒரு 2024 இருக்கும். பயம் உலகத்தை சூழ்ந்து கொள்ளும். எங்க பார்த்தாலும் பயம், பயத்தினால் வருகிற சத்தம். ஆனா உன்னை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, மகனே மகளே பயப்படாத, உன்னை மீட்டு கொண்ட, இதுல இருந்து எடுத்துட்டேன், இதுல இருந்து பாதுகாத்துட்டேன், இதுல இருந்து உன்னை மறைச்சிட்டேன், இது உன்மேல் வராதபடி உன்னை பாதுகாத்தேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இன்னும் கூட தூக்கம் வருதா? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. Come on, come on. உங்களை பாட சொல்ல, மியூசிக் பண்ண போட சொல்ல. Come on, sing. Not you. Music. நேசத்தனல் இயேசுவின் அன்பு நேசம் மரணம் போல் வலிது. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் மலைந்திடாதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் நேசத்தலல் இயேசுவின் அன்பு நேசம் மரணம். வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் மலைந்திடாதே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்களால் நேத்திரையே செய்திடும் ராவல் நேத்தமெனாத்மா நல்விழிப்பே என் கதவருகே. வெள்ளங்கள் தீரண்ட தண்ணீர்கள். Come on. நேசத்தலல். Come on again. Come on, sing. Now sing. போல் வலிதே வெள்ளங்கள் தீரண்ட அப்புறம் நித்திரை நேத்திர் செய்திடும் ராவல் நேத்தமெனாத்மா நல்விழிப்பே என் கதவருகே நின்றலைத்த இயேசுவை நேசிக்கிறேன். கதவை தட்டி நின்றழைத்து, மகனே மகளே உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்ன சொன்னாரு? நித்தரை செய்கிற ராவல் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே என்
கதவருகே நின்றழைத்த இயேசுவை. என்ன சொல்றாரு? மகளே, மகனே, உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் கதவருகே நின்று உன்னை தட்டி உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மீட்டுக் கொண்டேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுவின் மேல் சாய்ந்து துன்பமனாந்திரத்தில் துன்பமனாந்திரத்தில் யாக்கோபே, யாக்கோபே, நீ எதற்கும் பயப்படாதே என்று அவர் சொல்கிறார். எதற்குமே நீ பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன் என்கிறார். எதற்குமே நீ பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். யாக்கோபே, யாக்கோபே, நீ எதற்குமே பயப்படாதே என்கின்றாரே. எந்த காரியங்களை குறித்தும் நீயும் பயப்படாதே. ஆமென். சான்றன சொல்றாரு, வருகிற வருஷம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த, ஒரு செழிப்பு நிறைந்த வருஷமா இருந்தாலும் அநேகருக்கு ஒரு போராட்டமும் வருத்தமும் வேதனையும் நிறைந்த ஆண்டாய் இருக்கும் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் சொன்னார். அந்த ஒன்றுத்துல கூட நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லது நீ சொன்னார், பயப்படாத, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுட்டேன். I have redeemed you. Hallelujah. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. நடக்கிற காரியங்களை பார்த்து இந்த காரியம் எனக்கு வந்துருமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Savior, my Redeemer liveth. My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உன்னை பாதுகாப்பார். அவருடைய சட்டைகளின் மறைகளை உன்னை மறைத்து உன்னை காத்து நடத்துவார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொன்னார்னா கர்த்தர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். என்ன வார்த்தை நம்ம கொடுக்கிறாரு? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். பிரச்சனைகளை குறித்து கர்த்தர் பேசும்போது அதை குறித்து பயப்படாதீங்க. அண்ணதான் இப்பவே சொல்றாரு, பயப்படாத. ஒன்றாவதையே பிரச்சனைகள் உலகத்துல ஆரம்பிச்சா கூட, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சே பிரச்சனைகள் உலகத்துல ஆரம்பிச்சா கூட நீ பயப்படாதே. நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? பயப்படாதே. Do not fear. Do not fear. சாத்தான் போராடுறான். எதுக்குன்னா உங்களை அழிக்க, கர்த்தருடைய ஜனங்களை அழிக்க. ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல? பயப்படாதே. ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா? நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. புதிய வருஷம் வரப்போகிறது. புதிய ஆண்டுக்குள் நாம் நடைய போகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதே. இன்று மகா மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. Hallelujah,
உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம் ஆகலிப்போம். ஹல்லேலூயா பாடு. Come on, sing, sing, sing. அலை அலையாய் பிரச்சனைகள் உலகத்தை சூழ்கின்ற நேரத்தில், அலை அலையாய் பிரச்சனைகள் உலகத்தில் சூழ்கின்ற நேரத்தில், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் என்னுடையவள். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன் என்னுடையவன். தோல்வி இல்லை நமக்கு. ஆமென் ஆமென் ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. எஸ் எஸ். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. Come on, சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. Come on, come on. Hallelujah. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Come on. Hallelujah. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. Come on, சொல்லுங்க. Hallelujah. தோல்வி இல்லை. Hallelujah. வெற்றி உண்டு. Hallelujah. தோல்வி இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும், விலகாமல் இருக்கும். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன் அருகில் இருப்பேன், உன்மேல் எதுவும் விழாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு, எனக்கு உண்டு, கர்த்தர் உண்டு, எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, எனக்கு
நமக்கு உண்டு, கர்த்தர் உண்டு, நமக்கு உண்டு. Come on. உண்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலமான இருள் காற்று, நீங்க உலகமெல்லாம் இருள் பயங்கரமா சூழ்ந்திருக்கும். கேளுங்க, உலகமெல்லாம் இருள் பயங்கரமா சூழ்ந்திருக்கும். ஃபுல்லா இருள், கொலைகளும் வெறிகளும் பயங்கரமான அழிவுகளும் சூழ்ந்திருக்கும். ஆனா கர்த்தர் உன்மேல் ஒளியாய் வீசுவார். இன்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிற பாதுகாப்பின் வார்த்தைகளை கேள். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். பாடுங்க பாடுங்க பாடுங்க, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. மற்றொரு ஒத்தாசை, எல்லாருடைய ஹெல்ப்பும் போயிடும். யாரும் உதவி செய்து வர மாட்டாங்க. அச்சு போயிட்டு நீர் மேல் சகாயரே, நீங்க மாத்திரம் என்ன விட்டு நீங்காதீங்க. நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் இன்று நம்புகின்றேனே. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உங்க வாக்கை நான் விசுவாசித்து இன்று நான் நம்புகிறேனே. எல்லோரும் என்னை விட்டு விலகினாலும் நீங்கவே மாட்டீர். In the name of our Lord and Savior Jesus Christ of Nazareth, I wish you all a happy new year. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயப்படாதீங்க. பிரச்சனைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்க்கும் போது பயம் இதயத்தை மூடிக்கொள்ளும். உங்களை சுற்றிலும் பயம் வந்து நெருக்கி கொண்டிருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, 2023 கடைசியில சொன்ன வார்த்தை, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் இந்த பிரச்சனையிலிருந்து, இது உன்னை அணுகாது. நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் நம்புகின்றேனே. உம்முடைய வார்த்தை
இல்லை என்றால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க சொன்னதை என் வாழ்வில் நிறைவேற்றி நடத்திடுவீர். நீங்காதீரும் ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்க்கிற சொல்லுங்க, நீங்க எங்களை விட்டு போக மாட்டீங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனை உலகத்தில் நடந்தாலும் கர்த்தர் சொல்றாருன்னா ஏதோ நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் எதுவுமே மறைக்க மாட்டார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை காப்பாற்ற போகிறார். உன்னை மீட்டுக் கொண்டே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா நமக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர். 2024 நீங்க மறிக்க கூடாதபடி, உங்களுடைய குடும்பத்துல யாரும் மறிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் வந்து உங்க மேல அப்படியே நிற்கும். The hand of the Lord shall be upon you. கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அசைவாட்டுகிறதை நீங்க உணர முடியும். தெய்வீக பிரசன்னம் உங்களை அப்படியே வந்து மூடும். Covering in the name of our Lord and Savior Jesus Christ. Covering. Receive the covering in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதுகாப்பின் வஸ்திரம் உங்க மேல வந்து போடப்படும். அந்த வஸ்திரம் உங்களை தொட்ட உடனே கிருபை, இரக்கம், தயவு உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல். 2023 கர்த்தர் தாம் நம்மை தாண்ட செய்தார். நெருக்கப்பட்டோம், நீங்க பாடாதீங்க, மடிந்திடாமல். கர்த்தர் தாம் நம்மை 2023 தாண்ட செய்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபையால் இன்னும் இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபையால் இன்னும் இருக்கிறோம். நாளையில் நாங்கள் இருந்திடுவோம். வருகின்ற ஆண்டு உங்க பிரசனம், உங்க பிரசனம் எங்களை மூடும். நாங்க பிரசனத்தால் மூடப்படுவோம். Come on. உங்க பிரசனம் எங்களை மூடும். உங்க பிரசனத்தால் நிறைந்திருப்போம். கர்த்தரின் தயவு, கர்த்தரின் இரக்கம், கர்த்தரின் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரின் தயவு, கர்த்தரின் கிருபை, கர்த்தரின் இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பாதுகாப்பின் வல்லமையால் நுழைந்து விட்டோம் என்று உள்ளது. பாதுகாப்பின் வல்லமைக்குள் நுழைந்து விட்டோம். சொல்லுங்க, பாதுகாப்பின் வலயத்துக்குள் நுழைந்து விட்டோம். கமான் சொல்லுங்க. பாதுகாப்பின் வலயத்துக்குள் நுழைந்தோம். Hallelujah. Let us sing this song. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை. எல்லாரும் சொல்லுங்க. இந்த 2024 உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கார். ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஓ ஆண்டவரே, ஆத்துமமே என் முழு உள்ளமே. சொல்லுங்க, ஆத்துமா பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை தொழுதுகோள். தினம் தினம்
இசை பலவான வினை பொருள் அருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொருள் அருளும் மேலான உன் ஆண்டவரை இந்நாள் வரை Hallelujah. நம்மள உட்காரலாமா? Amen. So I wish you all a very happy new year. ஆனா ஆண்டவர் இந்த நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, பயப்படாத. இந்த 2024 பார்த்து பயப்படாத. அப்பனா பயப்படும்படி காரியம் நடக்கும். ஆனா பயப்படாத. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பாதுகாத்துட்டேன். I have protected you. நான் உன்னை பாதுகாத்துட்டேன். நீ பாதுகாப்புக்குள் நுழைந்து விட்டாய். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. நீங்களே பாடுங்க. அப்படியே அழுதுகிட்டே பாடுறீங்களா? இம்மட்டம் உதவின எபினேசரே, இனிமேலும் எம்மட்டம் உதவின எபினேசரே, இனிமேலும் காத்திடுவார். இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் கோட்டைக்குள்ளே நேசரின் ரத்தம் என் மேலே, நேசரின் ரத்தம் என் மேலே, பாசமாய் சிலுவையில் Hallelujah. So பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்க நம்பின அந்த நிறைய பேர் உங்களை கைவிடுவாங்க. இதெல்லாம் நன்றாக கேளுங்க. நீங்க நம்பினவங்க நிறைய பேர் உங்களை கைவிடுவாங்க. உங்களை விட்டு ரொம்ப தூரம் போவாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ஆறுகளை கடக்கிறது போலவும் நெருப்புல நடக்கிறது போலவும் இருக்கும். அக்னி நடக்கிறது போல இருக்கும். ஆனா அப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க கைகளை பிடிச்சு உங்களை நடத்துவார். ஒரு விழுந்த தேவதூதன் எரிகிற அக்னியை எடுத்துட்டு வந்து சில இடங்களிலே பற்ற வைக்கிறான். அதுக்கு பின்னாடி இன்னொரு தூதன் போறாரு. நான் சொல்றேங்க, தேவதூதர் கிடையாது. ஒரு காலத்துல தேவ தூதர்களாய் இருந்து விழுந்த தூதர்களாய் மாறினவர்கள். ஒரு தூதன் என்ன பண்றாருன்னா ஒரு நெருப்பை பத்த வைக்கிறாரு. இன்னொரு தூதன் அவருக்கு பின்னாடி போறாரு. இவர் என்ன பண்றாருன்னா மலைகளையும் எல்லா இடங்களையும் அப்படியே அசை பண்ணுகிறார். அப்போ அது விழுந்து நொறுங்கி
நிறைய பேர் மாண்டு போறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு தூதன் வந்து அக்னியை பற்றி வைக்கிறாரு. இங்க பார்த்தாலும் அக்னியா இருக்கு. இரண்டாவது தூதன் வராரு. மலைகளின் பெரிய பெரிய தேசங்கள் ஆட்டி விடுகிறாரு. அது நிறைய பேர் மேல விழுகிறது. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு தூதன் வராரு. கடல்ல இருக்கிற ஜலத்தை புரட்டிட்டு அப்படியே இடங்களுக்குள்ளே வந்து அநேகர் அழிந்து போறாங்க. இந்த 3 தூதர்கள் செய்கிற 3 பயங்கர காரியங்களிலே நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு முன்னாடியே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள். வானத்துல ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது போல இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்து கர்த்தரிடத்திலிருந்து வெளிச்சம் வந்துருச்சு நம்பிடாதீங்க. நான் சாத்தானும் வெளிச்சத்தை போல வருவான், உங்களை திசை திருப்பும்படி ஒரு காற்றாய் மாறுவான். அந்த வெளிச்சம் பயங்கர வெளிச்சத்தை கொடுக்கிறது போல, தேவனிடத்திலிருந்து வருகிறது போல இருக்கும். சடனா வந்து கீழே வந்து காற்றாய் மாறி உங்க மேல வெளிச்சம் அடிக்குதுன்னு நீங்க எதிர்பார்க்க நேரத்துல உங்க மேல காற்று அடிச்சு உங்களை பறக்கடிக்கும். அப்ப கூட கர்த்தர் சொன்னாரு, உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், என்னுடையவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயங்கரமான வெளிச்சமும் ஒரு ஆசீர்வாதமும், நிலையாய் நிற்கிற ஒரு ஆசீர்வாதமும் பயங்கரமாய் அவர்கள் மேல் பிரகாசிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அநேகர் பிரகாசமாய் மாறுவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிற நாள் வந்திருக்கிறது. இதை பார்த்து பயந்து நிறைய பேர் கர்த்தர் இடத்துல ஓடி வருவாங்க. 2024ல நீங்க பேசுற ஒவ்வொரு தெய்வ வார்த்தையும் வல்லமை நிறைந்த வார்த்தையா இருக்கும். அநேகரை அனல் மூட்டி எழுப்புகிற வார்த்தையா இருக்கும். அநேகர் உணர்வடைந்து புது ஜீவன் பெற்று புது பலத்தினால் எழும்புவாங்க. தேவ வல்லமை தரிச்சு கொள்வாங்க. என ஒவ்வொரு வார்த்தையும் பலமாய் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற தேவ ஜனங்களே, நீங்க இன்னைக்கு நம்புங்க. The Lord is speaking to you. ஒவ்வொரு வார்த்தையும் பலமா. ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையை தாங்க முடியாம ஆண்டவரிடத்துல ஓடி வருகிற நேரம், அந்த நேரத்தில் நீ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கூப்பிட சொல்ல வேண்டும். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. Come on. இது சிந்திக்கும் காலம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாய். இது சிந்திக்கும் காலம், இது சிந்திக்கும் காலம். ஹல்லேலூயா. சோ இப்போது நியூ இயர் சர்வீஸ்க்கு உண்டான செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரேக்.